ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷிராகோஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். தக்காளி ரசம் எல்லாமே வீட்டிலே வைப்பீங்க, ஆனால் இது ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம தக்காளி ரசம் வைக்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கடுகு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, ஒரு சிட்டிகை பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கக்கூடிய பொருட்கள். வரமிளகாய் 2, 1 டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பல்லில் 1/2 பல் பூண்டு, ஒரு 5 பல் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க, அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம கையிலையோ இல்லை மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாராக இருந்தால் கையிலனா நல்லா கரைச்சிக்கோங்க. கையில் கரைச்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சாச்சு. இதோட நம்ம தண்ணி ஒரு 1/2 சொம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. உங்கள் தேவைக்கேற்ப, நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன், உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அது நல்லா சூடேறிச்சுங்க. ஒரு 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாத்தை இதே போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம்லாம் அரைச்சிருந்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தோடு 1 சிட்டிகை எடுத்துருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கரைசலை ஊற்றிடலாங்க. பாருங்கள், நம்ம ரசம் நல்லா கூட்டியாச்சு. நல்ல ஒரு தக்காளி ரசம் கூட்டிட்டோம். இது நல்லா ஒரு சூடேறிட்டுங்க. கொதி வர சமயத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. வெயிட் பண்ணுங்கள், 2 மினிட்ஸ் வெந்துருங்க. பாருங்கள், நம்ம ரசம் நல்லா கொதிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். தக்காளி ரசம் மண் சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கோம். அந்த மண் சட்டியில் வச்சா அதோட டேஸ்ட் தனியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த தக்காளி ரசத்தை செஞ்சு பாருங்கள். இது நம்ம புளி சேர்க்காமல் செய்கிறோம், ரொம்ப உடலுக்கு நல்லது. மறக்காமல் ரிஷிராகோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.